Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்ட் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு சமீபத்தில் செய்திகளில் பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம் தான். என்ன ஒரு சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஆக்டாக இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிள் அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த மெட்டா, ஆல்ஃபபெட், கூகுளோட ஆல்ஃபபெட் இவங்கெல்லாம் இவங்க மேலாம் ஒரு சில வயலேஷன்ஸ் இருக்கு, அதை வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, சரிங்களா, யூரோப்பியன் யூனியன். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இந்த ஆக்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆக்ட் கிடையாது, யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஆக்ட், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், who has been named as the new ambassador of India to Myanmar அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அபய் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, who has recently been appointed the head of National Investigation Agency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ஐஏவோட டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சதானந்த் வசந்த் தாத்தே அப்படிங்கிறவர், அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது என்ஐஏ ஆக்ட் 2008 கீழே வந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த என்ஐஏ ஆக்டே எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பை டெரர் அட்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் தான் அந்த டெரரிசம் எக்ஸ்க்ளூசிவாக டெரரிசம் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த என்ஐஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்திருக்கும், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட். அதுக்கு கீழே தான் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனோட டைரக்டர் ஜெனரலாக யார் வந்திருக்காங்கன்னா சதானந்த் வசந்த் தாத்தே அப்படிங்கிறவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தேர்ட் ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சமீபத்தில் யார் பண்ணியிருக்காங்கன்னா தாய்லாந்து. இவங்க தான் தேர்ட் ஏஷியன் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியாகவும் இவங்க தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தாய்லாந்து. தேர்ட் ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தாய்லாந்து. ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னா நமக்கு தைவான், ஓகேவா? 2019 பண்ணியிருப்பாங்க. செகண்டா யாருன்னா 2023 நேபாள் வந்து பண்ணியிருப்பாங்க. 2024 தாய்லாந்து, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் லீகலைஸ் பண்ண கண்ட்ரிஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சேம் செக்ஸ் மேரேஜ் இஸ் இல்லீகல் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட் தான் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which one of the following countries recently signed an agreement to build Australia's SSN AUKUS submarines அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட இந்த SSN AUKUS submarines யார் பில்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஏ அப்படின்னா ஆஸ்திரேலியா, யூகேனா யுனைடெட் கிங்டம், யூஎஸ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இவங்கெல்லாம் தான், இந்த மூணு பேரும் ஒரு டீமா இருக்காங்க. அதை தான் AUKUS அப்படிங்கிறது சொல்றோம். SSN அப்படின்னா நியூக்ளியர் சப்மரைன்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம், ஓகேவா? ஸோ அப்போ நியூக்ளியர் சப்மரைன்ஸை யாரெல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்கன்னா நமக்கு யூஎஸ், யூகே அண்ட் ஆஸ்திரேலியா. AUKUS அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஓகேங்களா? எப்படி நம்ம குவாட் அப்படிங்கிறத சொல்றோம், இந்தியா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் அமெரிக்காலாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி குவாட் மாதிரியே இது ஒரு அமைப்பு, ஓகேவா? AUKUS அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க தான் வந்து பண்ண போறாங்க, சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.